லெஃப்ட் ஹேண்ட் சைட்ஸ் நேர்களுக்கு வணக்கங்க. இப்போது மீன ராசியை பொறுத்த மட்டும் இல்லைங்க, மீன ராசிக்கு 8/6/2026 ஜூலை 4/7/2026 வரைக்குமேங்க குருவும் சுக்கிரனும், அதாவது உங்கள் ராசி அதிபதியான குரு உச்சம் பெற்று 5ல் இருக்கிறாருங்க. அதுக்கு அடுத்தபடியாக அவர் கூட சுக்கிரன் இணைஞ்சிருக்காருங்க. இப்போ இந்த ராசியை பொறுத்த மட்டும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேங்க. இந்த ராசிக்கு குரு உச்சம் அடைவது அவ்வளவு சிறப்பு இல்லை. அப்படி இல்லாத தருணத்தில், அந்த தருணத்தில் இப்பொழுது போய் அங்கு சுக்கிரனும் இணைவது அப்படிங்கிறதுல என்ன பிரச்சனை அப்படிங்கிறதும், பொதுவாக இந்த குருவும் 3 எட்டக்கூடிய சுக்கிரனும் உங்கள் ராசிக்கு இணைவது, 5ல் போய் இணைவது அப்படிங்கிறது உங்களுக்கு முன்னோர்கள், அதாவது பெரியவங்க, அதாவது அம்மா அப்பா இல்லை பாட்டி தாத்தாலேருந்து வரக்கூடிய சொத்துக்கள்லேருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்குங்க. அதுக்கு அடுத்தபடியாக இப்போ நீங்கள் எந்த பணமும் இன்வெஸ்ட் பண்ணுறதா நினைக்கிறது, இல்லை யாருக்காச்சும் வட்டிக்கு கொடுக்குறது, அதாவது கடன் கொடுக்குறது, அந்த மாதிரி பண்ணுறது எதுவுமே இப்போ பண்ணக்கூடாது. ஜூலை 4ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் பணம் சம்மந்தப்பட்ட பொருள் சம்மந்தப்பட்டவங்களை எந்த வகையிலையும் யாருக்கும் எதுவும் கொடுக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. ஏன் அப்படின்னா, இந்த 5ல் இருக்கிற குருவோட சுக்கிரன் இணைகிறது அப்படிங்கிறது அது ஒரு பெரிய அமைப்பு மீன ராசிக்கு இல்லைங்க. அதனால நீங்கள் இந்த ஜூலை 4 வரைக்கும் அந்த மாதிரி நீங்கள் எதாவது நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது தயவுசெய்து இப்போ பண்ண வேணாங்க. பண்ணினீங்கன்னா அவங்களுக்கு திருப்பி வர்றது எல்லாம் கொஞ்சம் சிரமம், கஷ்டம்தான், அது மாதிரி அமைஞ்சிடும். அதனால் ஜூலை 4 வரைக்கும் நீங்கள் நிதானமாக இருந்து கொள்வது ரொம்ப நல்லதுங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இந்த ஜூலை 4க்குள்ளே நீங்கள் புதுசாக தொழில் தொடங்குறேன்னு சொல்கிறது, இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு, அதாவது பார்ட்னர்ஷிப் மெயினாக வச்சுக்கிறேன்னு நினைக்கிறது, அதெல்லாம் இப்போ நல்ல அமைப்பாக அமையலைங்க. அதனால் இந்த ஜூலை 4 வரைக்கும் நீங்கள் நிதானமாக இருந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. அதே சமயம் நீங்கள் இப்போ ஒரு பொருளை வாங்குகிறோங்க, ஒரு இடத்த வாங்குகிறோங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறவங்க இப்போ வேணாங்க. ஜூலை 4 வரைக்கும் இப்போ நீங்கள் பண்ணுற விஷயங்கள் இப்போ சிக்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் நீங்கள் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு நீங்கள் குருவுக்கு அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்குங்க. வியாழக்கிழமைகளில் குருவுக்கு அந்த அர்ச்சனை பண்ணுறது, உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணுறது, சாய்பாபா கோயில் வழிபாடு நல்ல பலனை கொடுக்குங்க. இது 2 பண்ணுங்க, நல்ல பலன்கள் அமையும். ஓகே, தேங்க்ஸ்.